ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு கதையோட டாபிக் வந்து உலக்கை பூஜை. ஒரு ஊர்ல வைத்தின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த பக்தர் இருக்காரு. அவரு ஒரு வணிகரும் கூட. ஏழை பக்தர்களுக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டே வந்து சிறந்த முறையில அன்னதானம் கொடுத்து அவங்கள மகிழ்விப்பது வந்து அவரோட வழக்கமா வச்சிருக்காரு. அந்த வழக்கம் வந்து அவங்களோட மனைவிக்கு வந்து பிடிக்கல. அந்த வைத்தி வந்து அவரோட கடையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த வழியா வந்து ஒரு காவி உடையில வந்து ஒரு பக்தர் வந்து போறத பார்க்குறாரு. அவங்கள கூப்ட்டு, "நீங்க வந்து சிறந்த பக்தரா தெரியிறீங்க. இன்னைக்கு நீங்க மதியம் என்னோட வீட்ல தான் சாப்பிடணும்." அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்தரும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு என்ன, நான் தாராளமா உங்க வீட்ல சாப்பிடுறேன்." அப்படின்னு சொல்றாரு. வைத்தி வந்து அவரோட வீட்டு விலாசத்த குடுத்து, "மதிய விருந்துக்காக என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்ட சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் போய் அவங்க மனைவி கிட்ட வைத்தி வந்து மதிய விருந்துக்காக அனுப்புனாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரே கோவம். எப்படியாவது இந்த பக்தர வந்து விரட்டி அடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுறாங்க. அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. "எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க உட்காருங்க. ஒரு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்தரும் போய் உட்கார்றாரு. அந்த அம்மா போய் ஒரு உலக்கைய எடுத்துட்டு வந்து, அந்த உலக்கைக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு, கூடத்துல வச்சு கற்பூர ஆராதனை எல்லாம் காட்டுறாங்க. அந்த பக்தருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "இது என்ன வினோத பூஜையா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியோட மனைவி கிட்ட கேக்குறாங்க. அந்த அம்மாவும் சொல்றாங்க, "அது ஒண்ணும் இல்லைங்க. எங்க வீட்டுக்கு யார் சாப்பிட வந்தாலும் இந்த உலக்கையால வந்து அவங்களோட தலையில 3 முறை நாங்க பலமா அடிப்போம். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட சொல்லுவாரு." அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்தர் வந்து பயந்துட்டாரு. "இந்த உலக்கையால வந்து எனக்கும் அடி விழுகுமா?" அப்படின்னு கேக்குறாங்க.